அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையின் ரகசியம் பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான் ஆவார். இது ஒரு ஆண் இனமா கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்கு உரிய ராசி மீன ராசி ஆகும். இது மனிதரோட உடலோட கால்களை ஆளுமை செய்து. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயர்களோட முதல் எழுத்து து, ஞா, சா, ஸ்ரீ, யா, ஞா. இந்த லெட்டர்ல நம்ம பேர் வச்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குண அமைப்பு. உத்திராட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான் என்பதால இவங்க பேச்சுல வேகமே இருந்தாலும் எப்போதுமே உண்மையை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. சொன்ன சொல்ல தவறாம காப்பாற்றுவர்களாகவும் இருப்பாங்க. மிகுந்த சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. அடிக்கடி பயணம் மேற்கொள்ளுவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே வெளியே பயணத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதே போல அடுத்தவங்களுக்காக ஒரு போலியான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் அவங்க வாழ்க்கையா இருப்பாங்க. பாக்குறதுக்கு ஒரு சாதுவான ஒரு பர்சன் மாதிரி தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு முன்கோபமும் முரட்டுத்தனமும் அதிகமா அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகமா இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா அதை தயங்காம இவங்க செஞ்சு முடிப்பாங்க. அதே போல இவங்க அடுத்தவங்க கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லி அவ்வளவு சீக்கிரம் நிக்கவும் மாட்டாங்க. கல்வியில சுமாராதான் இருப்பாங்க. பிடிவாத குணமும் பேச்சு வேகமும் இவங்க கிட்ட அதிகமாவே காணப்படும். எதையுமே நல்லா ஆழமா யோசிச்சு செயல்படுறதுல இருக்கும். இதனால இவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றி அடைய ஆரம்பிக்கும். அதே போல நீதி நேர்மை இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க அதை சரியா பார்ப்பாங்க. ஆண்களா இருந்தா நல்லா அகன்ற மார்பும் பெண்களா இருந்தாலும் அழகான முகமாவும் இவங்க காணப்படுவாங்க. இவங்க ஒரு கடின உழைப்பாளியாவும் இருப்பாங்க. அதன் வைத்து வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பாங்க. இவங்களுடைய குடும்ப அமைப்பு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெண் நட்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இவங்க காதல் சீக்கிரமா பயப்படுவாங்க. குடும்ப நலன் கருதி அந்த காதலையும் இவங்க இழக்க நேரிடும். இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அதிகமா இருக்கும். அதே போல இவங்க கலாச்சாரம் பண்பாடு தவறாம வாழணும்னு நினைப்பாங்க. எல்லா விதமான வசதிகள் இவங்க கிட்ட இருந்தாலுமே ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ விரும்புவாங்க. இவங்க தாய் மீது அதிக பாசமும் உணவு பொருட்கள் மேல ரொம்பவும் பிரியமாவும் இருப்பாங்க. இயற்கையான சூழல்ல வீடுகளை அமைச்சு அதுல அமைதியா வாழணும்னு இவங்க ஆசைப்படுவாங்க. பொருளாதார நிலையில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளுவாங்க. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வயதான காலத்துல இல்லற வாழ்க்கை தொடர்ந்து ஒரு துறவியா போகணும்னு ஆசையும் படுவாங்க. இவங்களுடைய தொழில் ஸ்தானம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உண்மையை பேசி பல நட்புகளை பெறுவாங்க. தர்மமான முறையில பணம் சம்பாதிப்பாங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருந்தாலுமே எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. கதை கவிதை எழுதுதுல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க சட்டம் பயில்றது, பத்திரிகை ஆசிரியர், வானவில், ஜோதிடம், மருத்துவம், வங்கி பணிகள் போன்ற பணிகளை இவங்க மேற்கொண்டாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல பள்ளி கல்லூரியோட கான்ட்ராக்ட் எடுக்கிறது, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது, இல்ல ஏதாவது ஒரு பதிப்பகம் நடத்துறது, இந்த மாதிரி பண்ணாலும் இவங்க சிறப்பா செயல்படுவாங்க. 27 வயசு முதல் இவங்க வாழ்க்கையோட முன்னேற்றம் காண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்க வாழ்க்கை கொஞ்சம் தகுடுதட்டம் போட ஆரம்பிக்கும். 51 வயசுக்கு மேல சமூக நல பணிகளை இவங்க ஈடுபட ஆரம்பிப்பாங்க. நாட்டை ஆளக்கூடிய யோகமும் இவங்களுக்கு இருக்கு. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிப்பாங்க. இவங்க வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா போகும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள். இவங்களோட தொடக்க திசை சனி என்பதால தண்ணி சம்பந்தமான நோய்கள் வரக்கு காரணம் அதிகமா உள்ளது. ஜீரண கோளாறு, அடிபட்டு கைகால எலும்பு உடையிறது, இது போல பிரச்சனைகள் இருக்கும். அதே போல கல்லீரல் பிரச்சனை. அதிகமா மருந்து சாப்பிட்றதுனாலையும் இவங்களோட உடல் உறுப்புகள் பாதிப்புக்கு உண்டாகும். இவங்களுக்கு குடிப்பழக்கமும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இதனால உடலோட கீழ்ப்பகுதி உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இவங்க வணங்க வேண்டிய மரம் வேப்ப மரம் ஆகும். இவங்களோட நட்சத்திர நாள்ல வேப்ப மரத்தை இவங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாவே இவங்க விரும்புற ஆசைப்படுற விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்: தாலிக்கு பொண்ணு உருக்கலாம், திருமணம் செய்யலாம், பூமுடித்தல், சீமந்தம், குழந்தைய தொட்டில போடுறது, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், மொட்டை அடிச்சு காது குத்துறது, முதலா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, கல்வியை ஆரம்பிச்சிருது, புதிய ஆடை அணிகலங்களை அணியிறது, வாகனம் வாங்குறது, மருந்து சாப்பிடுறது, வங்கியில பணத்தை சேமிக்கிறது, நாட்டியம் பழகிறது, இல்ல புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறது, இல்ல அதற்கான விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரி எது பண்ணாலும் இவங்களுக்கு சிறந்ததா விளங்கும். இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில்.
வைத்தீஸ்வரன் கோயில இவங்க நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்துட்டு இருந்தா இவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிக்கும். இவங்க எந்த நட்சத்திரக்காரங்களோட திருமணம் செய்யக்கூடாது, அதே போல தொழிலையும் அவங்களோட சேரக்கூடாதுன்னா பரணி, பூசம், அனுஷம், பூராடம், பூரம் இந்த நட்சத்திரக்காரங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருந்தா இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதா அமையும். மிக்க நன்றி.